அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஈமானிய சொந்தங்களே, ரமலானை அடைய இருக்கிறோம். அல்லாஹ் ரமலானுடைய பாக்கியத்தை பெரிய தௌஃபீக் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களை பார்த்து ரமலானை மாத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, நோன்பாளிக்கு அதிகமாக உதவி செய்யுங்கள், இல்லாதவர்களுக்கு ஜகாத்தின் மூலமாக உதவி செய்யுங்கள், இல்லாதவர்களுக்கு சதகான் மூலமாக உதவி செய்யுங்கள், நோன்பாளிகளுக்கு அதிகமாக உதவி செய்யுங்கள் என்பதாக சஹாபாக்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யாராவது நோன்பாளிகள் என்ன உதவி செய்வது? அடுத்து நபிகளார் சொன்னார்கள், நோன்பாளிகளுக்கு நோன்பு திறப்பதற்கு உணவு கொடுங்கள், நோன்பு வைப்பதற்கு உணவு கொடுங்கள், சஹருக்காக உணவு கொடுங்கள், இஃப்தாருக்காக உணவு கொடுக்க வேண்டும் என்பதாக சஹாபாக்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அப்போ ஒரு சில சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலல்லாஹ், அப்ப நோன்பாளிக்கு அந்த காலகட்டத்துல நோன்பாளிக்கு சாப்பாடு கொடுக்கின்ற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லையே, எங்களுக்கு அப்படிப்பட்ட நன்மை கிடைக்காத என்ற ஏக்கத்திலே கேட்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் அருமை தோழர்களே, நோன்பாளிக்குன்னு சொன்னா எல்லா உணவுகளும் கொடுப்பதல்ல, நோன்பு திறக்குகின்ற மனிதனுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு பேரித்தம்பளமாவது, ஒரு மிடரு பாலாவது, ஒரு மிடரு தண்ணீராக கொடுங்கள், அதற்கு நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நோன்பாளின் நன்மையினை அல்லாஹ் குறை வைக்க மாட்டான், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை அல்லாஹ் பரிபூர்ணமாக கொடுப்பான் என்பதாக சஹாபாக்களை பார்த்து நபிகளார் சொல்கின்றார்கள். நோன்பாளிகளை கண்ணியப்படுத்த வேண்டும், சஹருக்காக வேண்டி வந்தால் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். நோன்பு திறக்கின்ற வருகின்ற அந்த தருணத்திலே அவர்களுக்கு பேரித்தம்பளத்தின் மூலமாகவோ அல்லது தண்ணீரின் மூலமாகவோ அல்லது பானத்தின் மூலமாகவோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற தௌஃபீக் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.